ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா மாவு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியிலே வச்சாலும் பொங்கி வந்துடும் வெளியில். ஸோ நல்லா புளிச்சதுனாவே அதுதான் பொங்கி வர்றது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, மூடியில் மேலே எல்லாமே ஒட்டிகிட்ருக்கோம், என்ன போட்டு கவர் பண்ணுறோமோ அந்த மாதிரி. ஸோ நம்ம எப்பயுமே பாத்திரத்தில் வைக்கும் போது ஒரு அரையோ முக்காலோ அப்படி தான் நம்ம வைக்கணும். ஸோ இதில் நல்லா நம்பி மேலே பொங்கிடுச்சு. ஸோ அதனால் நான் பிளேட்டில் இருக்கிறத நல்லா வலிச்சுட்டு உடனே எடுத்து வாஷ் பண்ணிட்டேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நான் நல்லா கரண்டியை வச்சு கலர்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குவளை தான் மாவே இருக்கும். அந்த பொங்கும் போது உள்ளே கேஸ் ஃபார்ம் ஆகி அது அவ்வளோ நிறைய வரும். ஸோ காலையில் இட்லி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்படியே மாவு அப்படியே இருக்கும், நம்ம ஓரம்லாம் அப்படியே இருக்கும். அப்படியே மூடாமல் நல்லா வலிச்சு விட்டுட்டு, ஓரம் எல்லாமே நல்லா வலிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா கரண்டியும் நல்லா எடுத்து அதையும் நல்லா மாவு வலிச்சு விட்டுறணும். நம்ம அப்படியே வச்சா என்னென்னா, மேலே இருக்கிறது எல்லாமே காஞ்சு போயிடும். திறந்தே வச்சுருந்தாலும் கொசு வர ஆரம்பிச்சிடும். இதை உடனடியாக நம்ம செஞ்சிடணும். கரண்டியில் இருக்கிற மாவையும் நல்லா வலிச்சு எடுத்துகிட்டு நம்ம அதையும் வாஷ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். தென் 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம இட்லியோ தோசையோ இந்த மாதிரி ஊற்றும் போது என்ன ஆகும்னா, கேஸ்லேயோ வெளியிலையோ இந்த மாதிரி சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கையில் ஒரு துணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, தனியாக அதுக்குன்னு சிந்துறதை துடைக்கிறதுக்குன்னு தனியாக வச்சுட்டோன்னா உடனே துடைச்சி எடுத்துடலாம். ஸோ அதனால் ஒரு நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் கவுண்டர் டாப்பை. இதை நம்ம உடனே செஞ்சிடணும். அதே மாதிரி குக்கரில் அடுப்பில் ஏதாவது வச்சுருக்கும் போது என்ன ஆகும்னா, பொங்கி ஊற்றும். பருப்பு வேக வைக்கும் போது நம்ம மூடி போட்டிருந்தோன்னா உடனே பொங்கி ஊற்றிடும். ஸோ அதையும் நம்ம எடுத்து அப்படியே துடைச்சிடலாம் துணியை வச்சு. 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே சூடாக உடனே ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிடணும். மலைக்கவே கூடாது. ஹாட்டாக நம்ம நல்லா வார்மாக சாப்பிட்லாம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த இட்லி எடுத்ததுக்கப்புறம் அந்த பிளேட்டில் எல்லாமே ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, மீதி இருக்கிற இட்லியை அப்படியே வச்சா காஞ்சு போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே நம்ம தண்ணியில் நினச்சோ எதுவோ வச்சிடலாம். இதே பார்த்திங்கன்னா, துணி வச்சு சுடுறவங்களுக்கும் அதே தான். துணியில் நம்ம அப்படியே வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா காஞ்சு போயிடும் பயங்கரமாக. அப்புறமா நம்ம ஊற போட்டு தான் நம்ம தேய்ப்போம். அது இந்த தட்டுலேயும் பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிற ஒட்டிகிட்டு இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அப்புறமா வாஷ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டீ போட்ட பாத்திரத்தையும் உடனே நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடணும். இல்லைனா அப்படியே ரொம்ப அழுத்தி ட்ரை ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, எடுத்து நல்லா காத்தாட ஒரு பேஸ்கெட் இருந்தாவோ இல்லை பேப்பர்லேயோ நல்லா பரப்பி அழகாக வச்சிடலாம். வெங்காயம், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு வெளியில் வைக்க வேண்டியதெல்லாம். அதே மாதிரி இப்போல்லாம் அதிகமாக கவரில் தான் பேப்பர் தராங்க இல்லையா, வெஜிடபிள்ஸ் தராங்க இல்லையா. இந்த மாதிரி பச்சை மிளகா, கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே ஒரு கவரில் வருது. அதனால் சீல் பண்ணியோ இல்லை ஸ்டேப்லர் பின் அடிச்சோ தான் தந்துடுறாங்க. நம்ம உடனே அப்படியே வச்சிடலாமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து. ஏன்னா பச்சை மிளகா கூட பழுத்த பழமும் அப்படியே கூட இருக்குது. ஸோ அந்த பழுத்த பழத்தோடு இருக்கும் போது இந்த காய் எல்லாமே பழுத்துரும். அதனால் உடனே காம்பை எடுத்துகிட்டு நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு சாஃப்டான காட்டன் துணி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ரீயூஸ் பண்ணுற மாதிரி பாக்ஸஸ் ஏதாவது இருந்தால் அதுக்குள்ளே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ஈஸியாக ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். நாங்கள் எப்பயுமே அப்பப்போ அன்னன்னைக்கு வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான். இப்போ மழை காலங்கிறதுனால வாங்கி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு பல்காக வாங்கிட்டு இப்படி மாதிரி ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த பீன்ஸும் அப்படின்னு கேரட்டும் பீன்ஸும் ஒரே பாக்ஸில் வச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து, இந்த பூலாம் வச்சா தண்ணி தெளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு உடனே ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வெளியிலே வச்சிட்டோன்னா உள்ளே அப்படியே அழுகி போயிடும். தண்ணி அதிகமாகி அழுகி போய் மிளகாலாம் ஒரு மாதிரி ஆகிடும். தக்காளி வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம் 2-3 நாளைக்கு. கொஞ்சம் லாங்காக வச்சுக்கிறோம் அப்படின்னா உடனே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பரில் வச்சு உள்ளே வச்சுட்டா ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதே நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம காய்கறி கட் பண்ணும் போதெல்லாம் நிறைய தோல் ஸ்க்ரேப் பண்ணுவோம். வெங்காயம் தோல், எல்லா தோல், காம்பு எல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடனே கவுண்டர் டாப்லேருந்து எடுத்து குப்பையில் போட்டுட்டோன்னா ரொம்ப ஈஸி. க்ளீன் பண்ணவும் ஈஸி, ப்ளஸ் கவுண்டர் டாப்பும் க்ளீனாக இருக்கும். தென் கொசுவும் மிக்காமல் இருக்கும். இதனையும் நம்ம உடனே செஞ்சு முடிச்சிடணும் அந்த நேரத்துக்கு. மலைக்காமல் இதெல்லாம் சோம்பேறித்தனமான வேலைகள் தான், இருந்தாலும் நம்ம செஞ்சிட்டோன்னா அப்படியே பழகிடும் நம்மளுக்கு. ஸோ இந்த தோல் எல்லாத்தையுமே எடுத்து உடனே டிஸ்போஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா காய் நம்ம கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலையாக வரும், இல்லை வேறு ஏதாவது பாப்பாவை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும் அப்படின்னு போகும்போது அதை மூடி வச்சுட்டா ரொம்ப நல்லது. அப்படியே வச்சுட்டு போகாமல் மூடி வைக்கலாம். அதுவும் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை பெருசாக கவர் பண்ணி மூடி வச்சுட்டு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு திருப்பி சமைக்கிற வேலையை பார்க்கலாம். தென் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிளேட்டில் வேஸ்ட் எல்லாம் இருக்கும். அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து ஒரே இதில் பாத்திரத்தில் போட்டுட்டு
கழுவுறதுக்கு முன்னாடி டிஸ்போஸ் பண்ணலாம். அப்படியே இந்த பிளேட்டோட வைக்கிறது வந்து ஃபுல்லாக போய் சிங்க்கில் தான் சேரும். இதையும் நம்ம உடனே சாப்பிட்டு முடிச்ச உடனே உடனே செஞ்சு முடிச்சிட்டா க்ளீனாகவும் இருக்கும். சிங்க்லேயும் வந்து நம்மளுக்கு அடப்படாமல் திருப்பி கையை வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்காம அதுவும் ஈஸியாக இருக்கும். இதுவும் ட்ரை பண்ணுங்கள் இப்படி. ஸோ இந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் வந்து தண்ணியில் போட்டு சிங்க்கில் போட்டுட்டோம்னா காயாமல் தென் வந்து ஊறி போயிடும் நல்லாவே. நம்ம உடனே விளக்கிடலாம் ஊறினதுக்கப்புறம். தென் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் எது அரைச்சாலும் சட்னியோ இல்லை வந்து இப்போ நான் சாஸ் அரைச்சிட்ருக்கேன், சட்னியோ இல்லை வந்து துவையலோ எது அரைச்சாலுமே வந்து மிக்ஸியை வந்து உடனுக்குடனே வாஷ் பண்ணிடணும். இது எங்கள் அம்மா சொன்னது. ஏன்னா நான் சில டைம் அப்படியே சட்னியோடு வச்சுருவேன். கீழே பிளேடுக்கு கீழே இந்த சட்னியெல்லாம் போய் அடைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு டைம் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிட்டோன்னா அடுத்த டைம் வந்து தேங்காய் வந்து அதோட இது மற்ற பொருளில் அடைஞ்சி வீணாக போயிடும். அதனால் உடனே வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா காயை திருப்பி வச்சிடணும். நல்லா காஞ்சி அடுத்த டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரையாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே அந்த கரண்டியோட பாத்திரத்தோட சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து அது வந்து எடுத்துகிட்டு போய் வைக்கிறது ரொம்ப மலைச்சிட்ருப்போம். நம்ம ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு ரசம், சாம்பார், பொரியல், கூட்டு, சாதம் எல்லாத்தில் இருக்கிற கரண்டியும் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். அதுலேயே அப்படியே வச்சு மூட வேண்டாம். அப்படியே வச்சுட்டு மூடினா கேப் இருக்கும், அது வழியாகவும் கொசு போகும். ஸோ இதெல்லாம் வந்து உடனே செய்ய வேண்டிய வேலைகள். நெய்யெல்லாம் மூடிட்டு எல்லாத்தையுமே மூடுறதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ எல்லாம் மொத்த கரண்டியும் நம்ம ஒரே பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம சிங்க்கில் போய் போட்டுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இது உட்காந்துட்டே நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட உட்காந்துட்டே நம்ம செஞ்சிடலாம். செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா எல்லா பாத்திரத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கவுண்டர் டாப்லேயோ இல்லை நம்ம எங்கே டைனிங் டேபிள்லையோ அங்கே வச்சுட்டா நெக்ஸ்ட் டைமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து கவுண்டர் டாப் மேலேயே வந்து எல்லாத்தையுமே வச்சு மூடி வச்சுருவேன். ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு, எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி. இதுவும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியே ட்ரை பண்ணால் ஈஸியாக வந்து நம்ம சோம்பேறிப்படாமல் செஞ்சிடலாம். தென் தயிர் இருந்துச்சுன்னா உடனே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எதுவுமே வந்து ஏன்னா ப்ரிசர்வ் பண்ணணும் இல்லையா. அதே மாதிரி பொடி வகைகள் ஏதாவது அரைக்கும் போது நான் வந்து உளுத்தம்பருப்பு, ரசப்பொடி இந்த மாதிரிலாம் அரைக்கும் போது என்ன பண்ணுவேன்னா உடனே வந்து அரைச்சி வச்சிடணும். நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் காய விட்டுட்டா போதும் ட்ரையாகவே. ரொம்ப நேரம் வச்சாவோ இதுவாகவும் நமத்து போயிடும். அப்புறமா தண்ணி ஏதாவது பட்டும் இதாகிடும். ஸோ உடனே நம்ம செஞ்சு முடித்தோடனே கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அரைச்சி பொடி பண்ணி நம்ம வந்து பாக்ஸில் வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸி. இந்த டிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.